வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். லாஸ்பேட்டை தொகுதிக்கு தன்னால் முடிந்த சேவைகளை செய்து வருகிறேன், இன்னும் அதிகமாக சேவை செய்வேன் என மகளிர் குழு கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் உறுதி. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகைகளையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள். அனைத்து ஹோட்டல் மற்றும் தங்கும் விடுதிகளின் உரிமையாளர்களுடன் காவல்துறையினர் கலந்தாய்வு கூட்டம். இங்கு கை கால்களை இலவசமாக உழைத்துக் கொள்ளலாம். காமராஜர் நகர் தொகுதியில் வைக்கப்பட்டுள்ள பேனர் இணையத்தில் வைரல். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதிக்கு தன்னால் முடிந்த சேவைகளை செய்து வருவதாகவும் இன்னும் அதிகமாக சேவை செய்வேன் என தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் மகளிர் குழு கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். லாஸ்பேட்டை தொகுதி நெசவாளர் நகர் முத்துமாரியம்மன் கோவில் தெருவில் காங்கிரஸ் கட்சி சார்பாக கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் தலைமையில் மகளிர் குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த குழு கூட்டத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மக்களிடம் குறை நிறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பேசுகையில், லாஸ்பேட்டை தொகுதிக்கு தன்னால் முடிந்தவரை அனைத்து சேவைகளையும் செய்து வருகிறேன், இன்னும் அதிகமாக சேவை செய்வோம் என்று கூறினார். கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றினார். நமது மகளிர் குழு கடந்த 16 ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம் என்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினருக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தனர். இந்த நிகழ்ச்சியினை காங்கிரஸ் கட்சியினர், கமலா அறக்கட்டளை குழுவினர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த கூட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட மகளிர்கள், பொதுமக்கள், கமலா அறக்கட்டளை விசுவாசிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகைகளையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஹோட்டல் மற்றும் தங்கும் விடுதிகளின் உரிமையாளர்களுடன் காவல்துறையினர் கலந்தாய்வு கூட்டம் தனியார் விடுதியில் நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை கொண்டாட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு ஆண்டுதோறும் வருவது வழக்கம். அதுபோல இந்த ஆண்டு புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட ஆயிரக்கணக்கானோர் வருவர். இதனிடையே புதுச்சேரி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிற்கு துணை ஜனாதிபதி வரவுள்ளார். இதற்காக புதுச்சேரியில் பாதுகாப்பை பலப்படுத்தும் பணிகளில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள தனியார் விடுதியில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஹோட்டல் மற்றும் தங்கும் விடுதி உரிமையாளர்களுடன் காவல்துறையினர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமை தாங்கினார். காவல் கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதுச்சேரிக்கு வந்து தங்கும் சுற்றுலா பயணிகளின் சரியான முகவரி, ஆதார் கார்டுகளை கண்டிப்பாக வாங்கி வைக்க வேண்டும். ஹோட்டல்கள் மற்றும் தங்கும் விடுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தி சரியாக இயங்குகிறதா என சரிபார்க்க வேண்டும். புத்தாண்டு அன்று நகர பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்படும். அப்போது தங்கும் விடுதிகளுக்கு காவல்துறை சார்பில் QR கோட் வழங்கப்படும். அதன்படி ஹோட்டல்களில் தங்கும் சுற்றுலா பயணிகளுக்கு பார்க்கிங் செய்ய அறிவுறுத்த வேண்டும். புத்தாண்டு நிகழ்ச்சிகள் வைக்கும் போது போதுமான பாதுகாப்பு வசதி ஏற்படுத்தி தரவும். ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் 112 என்ற எண்ணை உதவிக்காக அழைக்கலாம். வெளிநாட்டில் இருந்து யாராவது வந்தால் ஃபார்ம் C-ஐ பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு அனுப்பினால்தான் எத்தனை வெளிநாட்டு பயணிகள் வந்து சென்றார்கள், அவர்கள் யார் என்ற விவரங்கள் தெரிய வரும். அசம்பாவிதம் ஏதேனும் ஏற்பட்டால் காவல் அதிகாரிகளை உடனே தொடர்பு கொள்ளலாம் என கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து உரிமையாளர்களும் அவர்களின் கருத்துக்களை காவல்துறையினரிடம் தெரிவித்தனர். லாஸ்பேட்டை தொகுதி சாந்தி நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை வசதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி தொடர்ந்து தொகுதி மக்களின் அடிப்படை வசதிகள் தேவைகள் குறித்து அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி
தீர்வு கண்டு வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன். அந்த வகையில் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர் அக்பர் வீதி பகுதியில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 13,48,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கிருமாம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் தலைமையில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடப்பட்டது. சிறு வயதில் குழந்தைகளை பாதிக்கக்கூடிய போலியோ நோயிலிருந்து பாதுகாக்க இந்திய அரசு ஆண்டுதோறும் தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்தி வருகிறது. உலகத்தில் உள்ள 200 நாடுகளில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் தவிர அனைத்து நாடுகளிலும் போலியோ நோய் ஒழிக்கப்பட்டுவிட்டது. இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி புதுச்சேரியில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் காலை 7 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை 5 வயது உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் போலியோ சொட்டு மருந்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் 425 முகாம்களில் பொதுமக்கள் அதிகம் கூடுகின்ற இடங்களில் பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம், கோவில் மற்றும் வணிக வளாகங்களில் 31 இடங்களில் சொட்டு மருந்து கொடுக்க முகாம் நடத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவமனை தலைமை மருத்துவர் டாக்டர் நாராயணன் மற்றும் மருத்துவர்கள், மேலும் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி பீனிக்ஸ் தலைவர் இளையராஜா, பொருளாளர் ராஜேஷ், திட்ட தலைவர் கார்த்திக் மற்றும் குழு உறுப்பினர்கள், செவிலியர்கள், மருத்துவத்துறையில் பணிபுரியும் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு தினசரி காலண்டர்களை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதனின் மகனும் கமலா குழுமத்தின் நிர்வாக இயக்குநருமான சின்மயன் வைத்தியநாதன் வழங்கினார். எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரின் தினசரி காலண்டர் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று சுப்பிரமணிய சுவாமி கோவில் தெரு, வீரபத்ர சுவாமி கோவில் தெரு, திரௌபதி அம்மன் கோவில் தெரு, லாஸ்பேட்டை மெயின் ரோட், காமன் கோவில் தெரு, சீனிவாச கவுண்டர் வீதி, ராமதாஸ் வீதி, பூந்தோட்டம், நெருப்புக்குழி, நேருவில் நகர் ஆகிய பகுதிகளுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதனின் மகனும் கமலா குழுமத்தின் நிர்வாக இயக்குநருமான சின்மயன் வைத்தியநாதன் தினசரி காலண்டர்களை வழங்கினார். அப்பகுதி பொறுப்பாளர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் விசுவாசிகள் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். காரைக்காலில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் 2026ஆம் ஆண்டு புது வருடத்திற்கான தினசரி காலண்டர்கள் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் விநியோகம் செய்யப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் 2026ஆம் ஆண்டு புது வருடத்திற்கான தினசரி காலண்டரை வடக்கு தொகுதி மக்களுக்கு காரைக்கால் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் தலைவர் ரஞ்சித் வழங்கினார். முன்னதாக பாரதியார் சாலையில் உள்ள பிரசித்தி பெற்ற ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் காலண்டரை வைத்து சிறப்பு பூஜை செய்து வழிபாடு செய்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து புது வருடத்திற்கான காலண்டரை வழங்கி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் தலைமையில் முன்னாள் சபாநாயகர் AV சுப்பிரமணியன், வலத்தெரு பாஸ்கர், ராஜமாணிக்கம், நாகராஜன், பார்வதீஸ்வரன், இளைஞர் காங்கிரஸ் சுப்பையன், சிறுபான்மை பிரிவு முஜிபுர் ரஹ்மான், சாகுல், மகளிர் அணி பூங்கொடி ஆகிய திரளான காங்கிரஸ் கட்சியினர் மற்றும்
இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இங்கு கை கால்களை இலவசமாக உடைத்துக் கொள்ளலாம் என புதுச்சேரியில் வைக்கப்பட்டுள்ள பேனர் இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் சமீபத்தில் பெய்த மழையால் நகர மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள அனைத்து சாலைகளும் வாகனத்தில் பயணிக்க முடியாத அளவுக்கு ஜல்லிகள் பெயர்ந்து சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் சாலையில் செல்பவர்கள் அடிக்கடி விபத்திற்கு ஆளாவதுடன் கீழே விழுந்து படுகாயமும் அடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட 45 அடி சாலையில் மோசமாக இருக்கும் சாலைகளை அரசுக்கு சுட்டிக்காட்டும் வகையில் இங்கு கை கால்களை இலவசமாக உடைத்துக் கொள்ளலாம் என்று காமராஜர் நகர் தொகுதி மக்கள் சார்பில் பேனர் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பேனர் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் புதுச்சேரியில் பேசும் பொருளாகி உள்ளது. புதுச்சேரி தர்ம சம்ரக்ஷன் சமிதி சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளை கொண்டு ரெட்டியார்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ மூகாம்பிகை அம்பாள் திருக்கோவிலில் ஆரம்பித்து நகர் முழுவதும் மார்கழி பஜனை நடத்தப்பட்டது. புதுச்சேரியில் மார்கழி மாத நகர்வள நாம சங்கீர்த்தனம் நிகழ்ச்சி புதுச்சேரி தர்ம சம்ரக்ஷண சமிதி சார்பாக வருடந்தோறும் மார்கழி மாதம் முழுவதும் புதுச்சேரி நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் நடைபெறும் நகர்வல நாம சங்கீர்த்தனம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி, வாசவி மேல்நிலைப் பள்ளி, விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி ஆகிய பள்ளிகளின் மாணவ மாணவிகளுக்கு பஜனை பாடல்கள் பாடுவதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களை அழைத்துக் கொண்டு மழை மற்றும் குளிர் போன்ற இயற்கை சூழ்நிலைகளையும் பொருட்படுத்தாமல் 30 நாட்கள் தொடர்ந்து 30 கோவில்களிலும் அந்த கோவில்களை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நகர்வல நாம சங்கீர்த்தனம் நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் முடிவில் தினமும் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்படுகிறது. நிறைவு நாளன்று நகர்வல நாம சங்கீர்த்தனத்துடன் சேர்ந்து பரதநாட்டிய கலைஞர்களின் நடன நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெறும். அதே போல இந்த 2025 வருடமும் மார்கழி முதல் நாளில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் இருந்து பஜனை தொடங்கப்பட்டது. பின்பு புதுச்சேரி அனைத்து பகுதிகளிலும் உள்ள கோவில்களில் நடந்து கொண்டு வருகிறது. அந்த வகையில் மார்கழி பஜனை இன்று புதுச்சேரி தர்ம சம்ரக்ஷண சமிதி சார்பாக புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஸ்ரீ மூகாம்பிகை நகர் ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ மூகாம்பிகை அம்பாள் திருக்கோவிலில் ஆரம்பித்து நகர் முழுவதும் வலம் வந்து ஊர் மக்கள் ஒத்துழைப்புடன் மிகவும் பிரசித்தியாக நடைபெற்றது. அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் பெருவிழா புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்றது. அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் பெருவிழா காந்தி திடலில் நடைபெற்றது. இதில் புதுவையை சார்ந்த அனைத்து திருச்சபை போதகர்கள் மற்றும் திருச்சபை மக்கள் கலந்து கொண்டனர். இதில் கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி குறித்தான ஆடல், பாடல் மற்றும் குரல் நாடகங்கள் மூலமாக கிறிஸ்துவின் பிறப்பை நற்செய்தியாக அறிவித்தனர். விழாவிற்கு பாஸ்டர் பால் விக்டர் கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியை மக்களுக்கு வழங்கினார். இதில் அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற கழகத்தின் தேசிய செயலாளர் பிஷப் செபாஸ்டின், அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற கழகத்தின் புதுவை மாநில தலைவர் பாஸ்டர் ஜாய் மற்றும் துணைத் தலைவர் பாஸ்டர் டேனியல், மாநில ஒருங்கிணைப்பாளர் பாஸ்டர் ரவி ஜோசப், மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் மீட்பரசன், மாநில பொருளாளர் பாஸ்டர் சகரியா, மாநில செயலாளர் பாஸ்டர் சுந்தர்ராஜ், தேசிய இளைஞர் அணி துணை செயலாளர் பாஸ்டர் வேதா மற்றும் மாநில மண்டல தலைவர் டேவிட் வெங்கடேசன், மாநில செயல் தலைவர் பாஸ்டர் தேவகுமார், மாநில அமைப்பு செயலாளர் பாஸ்டர் பிரான்சிஸ் மற்றும் பாஸ்டர் பிரின்ஸ், பாஸ்டர் விங்லர் சாலமன், வழக்கறிஞர் எபினேசர், தேசிய வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் ராமமூர்த்தி மற்றும் தேசிய தலைவர்களும் மாநில தலைவர்களும் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்களாக புதுவை மாநில எதிர்க்கட்சி தலைவரும் புதுவை மாநில திமுக அமைப்பாளருமான சிவா மற்றும் மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவரும் மருத்துவருமான நாராயணசாமி, வழக்கறிஞர் சசிபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்திகளை வழங்கினர். இந்த கூட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் சுமார் 5000 மேற்பட்டவர்களுடன் மத்திய அமைச்சர் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் 2 முறை பாஸ்கர் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு அதிமுகவில் இருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். இதனையடுத்து 100 அடி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் சுமார் 5000க்கும் மேற்பட்டவர்களுடன் மத்திய அமைச்சர் மற்றும் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா, மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆகியோர் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும்
புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக மாநில நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் பகுதியில் காவல்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் தற்பொழுது குற்ற சம்பவங்கள் மற்றும் கொலைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்கும் விதமாக தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் குற்ற சம்பவங்களை தடுக்க காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் நல்லவாடு மற்றும் பூரணாங்குப்பம் ஆகிய இரு கிராம மக்களுக்கு இடையே பிரச்சனை இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதையொட்டி அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பொது இடங்கள், கடற்கரை பகுதிகளில் மது அருந்துவதால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையை அறிந்த தெற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் அவர்களின் தலைமையில் காவல்துறை ஆய்வாளர் ஆறுமுகம், உதவி ஆய்வாளர்கள் ஜெயகுருநாதன், முருகானந்தம், ஆறுமுகம் மற்றும் காவலர்கள் நல்லவாடு கடற்கரை பகுதிகளில் திடீர் சோதனை நடத்தினர். மேலும் புதுக்குப்பம், பூரணாங்குப்பம், ஆண்டியார்பாளையம், கொருக்குமேடு, தவளக்குப்பம், அபிஷேகப்பாக்கம், டிஎன் பாளையம் பகுதிகளில் காவல்துறையினர் திடீரென்று சோதனையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூர் தொகுதியில் 6.15 கோடி ரூபாய் செலவில் வளர்ச்சிப் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நடேசன் நகர் ரயில்வே மேம்பாலம் முதல் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலம் வரை இணைப்பு சாலையின் இருபுறமும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு 5,80,00,000 ரூபாய் மற்றும் அரும்பார்த்தபுரம் மேம்பாலம் வடக்கு பக்க சேவை சாலையை நடேசன் நகர் புறவழி சாலையுடன் இணைக்கும் பணிக்கு 35,38,000 ரூபாய் என ரூபாய் 6,15,00,000 செலவில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி அரும்பார்த்தபுரம் மேம்பாலத்தின் கீழ் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு இணைப்பு சாலை மற்றும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிகளை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் பன்னீர், உதவி பொறியாளர் சிவபிரகாசம், இளநிலை பொறியாளர் ஜெகன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், அவைத்தலைவர் ஜலால், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான், தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன், அயலக அணி தலைவர் தாகா, வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி, பொருளாளர் கந்தசாமி, செயற்குழு உறுப்பினர் அக்பர் மற்றும் சபாபதி, கலியபெருமாள், ராஜி, பாண்டியன், ஜனா, ராதாகிருஷ்ணன், பாலகுரு, ஹரி, என்னது சலாவுதீன், ராஜேந்திரன், ஜீவா, பரதன், கார்த்திகேயன், கோவிந்தசாமி, அன்பு, அருண், லக்ஷ்மணன், ராமஜெயம், கோபிநாதன், ராமலிங்கம், குமார், வேலு, வீரகண்ணு, புவனேஷ், பூபாலன், கோதண்டம் ஆகியோர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதியில் பாஜக துணைத் தலைவர் சரவணன் தலைமையில் தினசரி நாட்காட்டி மற்றும் புத்தாண்டு பரிசுகளை அமைச்சர் நமச்சிவாயம் வீடு வீடாக சென்று வழங்கினார். 2026ஆம் ஆண்டு தினசரி கேலண்டர் மற்றும் இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி பாஜக மாநில துணைத் தலைவரும் உழவர்கரை சமூக சேவகருமான சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு அப்பகுதியில் இருந்த அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியில் வீடு வீடாக சென்று கேலண்டர் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. மேலும் தொகுதி முழுவதும் அடுத்த கட்டமாக வழங்கப்பட உள்ளது என சமூக சேவகர் சரவணன் தெரிவித்துள்ளார். முருங்கப்பாக்கம் அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவர்களின் நலன் கருதி சுமார் 20,000 ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை ரமா அறக்கட்டளை நிறுவன தலைவர் விக்கி என்கிற ராஜகணபதி பள்ளிக்கு அமைத்து கொடுத்தார். புதுச்சேரி முருங்கம்பாக்கம் அரசு தொடக்கப் பள்ளியில் சுமார் 250க்கும் மேற்பட்ட மழலையர்கள் பயின்று வருகின்றனர். இவர்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்று பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் ரமா அறக்கட்டளைக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட அறக்கட்டளை நிறுவன தலைவர் விக்கி என்கிற ராஜகணபதி சுமார் 20,000 ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை பள்ளியில் அமைத்து கொடுத்தார். பள்ளி மாணவர்களுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் அர்ப்பணிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட விக்கி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை மாணவர்களுக்கு வழங்கி இயந்திரத்தை அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் குணா மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி நகராட்சி வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் உள்ளாட்சித்துறை முன்பு குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி நகராட்சி வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில்
வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கப்படும் என முதல்வரின் வாக்குறுதியை நிறைவேற்றாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டம் சுய்ஃப்ரீன் வீதியில் உள்ள உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் கடந்த 2024ஆம் ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்தபடி ஒருமுறை தளர்வு செய்து அனைவருக்கும் பணி வழங்கப்படும் என்று அறிவித்தபடியும், மேலும் புதுச்சேரி நகராட்சி ஆணையரும் வாக்குறுதி அளித்தவாறு வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி காலை முதல் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதிக்கு தன்னால் முடிந்த சேவைகளை செய்து வருகிறேன், இன்னும் அதிகமாக சேவை செய்வேன் என மகளிர் குழு கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் உறுதி. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகைகளையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள். அனைத்து ஹோட்டல் மற்றும் தங்கும் விடுதிகளின் உரிமையாளர்களுடன் காவல்துறையினர் கலந்தாய்வு கூட்டம். இங்கு கை கால்களை இலவசமாக உழைத்துக் கொள்ளலாம். காமராஜர் நகர் தொகுதியில் வைக்கப்பட்டுள்ள பேனர் இணையத்தில் வைரல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.